வணக்கம். வணக்கம் குருவே. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது குருவே. எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் யார் காண்பறிவு. யார் கேளுங்க அப்போ மெய்ப்பொருளா. ஆ யாரு என்ன சொன்னாலும் ம் அது உண்மை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ம். யார் என்ன சொன்னாலும் உண்மை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். உண்மை. அது உள்ள கொண்டு போய் பார்க்கணும். எந்த அளவுக்கு நன்மை இருக்கு. வெளிய வெளிய சொல்லுவாங்க. வெளியெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன். மற்றவங்களாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உன்ற சொந்த புத்தியை வைத்துக்கொண்டு உள்ள கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணணும். எங்க கொண்டு போய் உள்ள எதுக்குள்ள உள்ள வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். வெளியே நாங்க நான் வெளியே பிரெயினுக்குள்ள. சொல்றேன். இதுதான் மனசுக்குள்ள கொண்டு ம் போய் ஆராய்ச்சி பண்ண. இதுல எதுல நன்மை இருக்குது, எதுல எது தீமை இருக்குது, ம் எதுல அதிக நன்மை இருக்கு, ம் எதுல அதிக தீமை இருக்குதோ ம். அதை முடிவெடுத்து நன்மையின் பக்கம் நிக்கணும். என்னது நன்மை பக்கம் நிக்கணும். எப்படி சொல்லுங்க? நான் ஒண்ணு சொல்றேன், பிறர் ஒண்ணு சொல்றாங்க. இதை கேட்கறீங்க. கேட்டுட்டு இது வெளியிருந்து ம் வரக்கூடிய செய்தி, ம் வெளியிருந்து வரக்கூடிய அறிவு, வெளியிருந்து வரக்கூடிய அறிவு. ம். அறிவு. ம். ஆமா. இப்ப நான் 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட கேட்கறவன்லாம் ஒரு அறிவை பெற்றுக்கிறான். அவன் தப்பிச்சு போயிடுறான். அவன் தப்பிச்சு போயிடுறான். சரி. ம். இந்த பாடத்துல வரவன் பூரா தப்பிச்சு முடிஞ்சு போயிட்டு. போயிடுறாங்க. தப்பிச்சு போயிடுறாங்களா கூட இருக்கிறாங்களா குருவே? என்ன கூட இருக்கிறாங்க? யார் எங்கோட யார் எனக்கு எங்கோட யார் இருக்கணும்? இல்ல குருவே. இப்போ ம். உங்களுடைய செயல்பாடுல கொஞ்சமா தைச்சு வச்சுன்னுக்குவாங்களா இல்லையான்னு கேட்டேன் குருவே. ஒரு குருவா ஏத்துக்கின்னு அவங்கள அப்படி கை விட்டு போயிட்டாங்களா அதுக்கு கேட்டேன். அவங்க கத்துக்கிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. கத்துக்கிட்டா அது போதுன்னு அவன் போயிடுறான். அது அவனுடைய விருப்பம் அது. அதனால அவனுக்கு பெரிய நன்மையில ஒண்ணும் விளையாது. அவன் பிரச்சனையில இருந்து தற்காலிகமா தப்பிச்சிருக்கிறான். நிரந்தரமா அவனும் தப்பிக்க முடியாது. ம் ம். அப்பத்துக்கு அவன் தப்பிச்சு போயிடுறான். அப்புறம் அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து பயிற்சி செய்யணும், தொடர்ந்து கேட்கணும், தொடர்ந்து அவன் பிறருக்கு. ம். மாட்டிக்கிறான். ஆமா, அவன் தீந்துருவான். அவ்வளவுதான். சுயநலவாதிகள் இதுல. ஆனா பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கிறான். அப்ப தெரிஞ்சு போகுது அவன். ம். அது ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. அதனாலதான் நான் இறுக்கி பிடிச்சிட்டேன். அஹ் நீ வர்றவன ம். ஒழுக்கமா குரு இருக்கணும். ஒரு வரும் பொழுதே. ஒழுக்கமா இருக்கணும். ஆமா, வரும் பொழுதே 1 வருஷம் 12 ஆண்டு சொன்னபடி கேட்கணும். அப்படி இருந்தா நீ வரணும். சொல்லி தர சரி மாட்டேன்ட்ட. குருவே. ஒரு ஒரு டவுட். ஒரு 6:30ல இருந்து வகுத்து வலி. ஆஹ் ஆஹ் நெஞ்செரிச்சலும் கொஞ்சமா அப்படியே காட்டுது. அதுதான் இன்னைக்கு. அது ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான். அப்படி ஓய்வு கொடுத்துருங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நீர் தான். அஹ் இப்பதான் கொஞ்சம் லெமன் போட்டு கொஞ்சம் தேன் போட்டு கொஞ்சம் சூடா ஒரு 1/2 டம்ளர் குடிச்சு அவ்வளவுதான், இருக்கிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். வயிற்று அவ்வளவுதான். சரியாயிரும். நாளைக்கு சரியாயிரும். ம். சரிங்க அது சரி. குறையும். அப்படியே குறையும். அதுவும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். வயிற்றுக்கு 8 ம் மணி நேரம் 10 மணி நேரம் அது 24 மணி நேரம் ஓய்வு கொடுத்தீங்கன்னா நல்லா வேகமா நல்லது பண்ணி அந்த உள்ள இருக்க களைச்சி களைச்சி விடும். அந்த நோயெல்லாம் காட்டு. இப்ப முந்தானத்து சொன்ன நோய், போன வாரத்துல சொன்ன நோயெல்லாம் எங்க போச்சு? ம். இல்ல இல்ல உங்களை கேட்ட வேற என்ன இல்லைங்க. இல்ல, அதெல்லாம் கரெக்ட் தான். வருது இந்த போகுது கேள்வி அப்படியே வருது இல்ல வந்துன்னு அதுல. இருக்குது. ம் இன்னும் வரும். இன்னும் பல நோய்கள் ம் வரும். இன்னும் பல நோய்கள். ம். அதை வரும். எழுதி வை. இப்ப நீ பதிவு பண்ணிட்டு, நான் பதிவு பண்ணியாச்சு. இதெல்லாம் நீ எது வச்சு நான் பதிவாய் போயிட்டு ம். இருக்கு. நீ பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கல. என்னது? பார்த்தா இல்ல. தெரிஞ்சுக்கலாம். எல்லா வேலையும் மிச்சம். இப்ப நான் சொல்றது உனக்காக இல்ல, எல்லாத்துக்கும், உலகத்துக்கு வரும். எல்லாத்துக்குமே நாளைக்கு வரப்போறவனுக்கு இதுதான். நாளைக்கு வரப்போறவனுக்கு ம். இதுதான். இதுதான். எழுத சொல்லுவேன் எல்லாத்தையும். இந்த 101 வருஷம் எழுத சொல்லுவேன். 1 வருஷம் தினம் எழுதுறா ம் அப்படின்பேன். ம் பேசுறதுக்கு இப்ப பேசுறீங்களா, இன்னைக்கு என்ன பிரச்சனை எழுதி வை அப்படின்னு. அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்களும் ம் எழுதி வைக்கலாம். ம். ஒரு சரிங்க குறிப்புல சரி. இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன நடந்தது அப்படின்னு. ம் அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த தேதி போட்டணும். அப்புறம் அதுல இருந்து குறைஞ்சிட்டு வர்றதா, அது கூடுதா, அதை எழுதி வை. அடுத்த நாள் பாக்குறப்ப அது குறைஞ்சிருக்குது, அப்ப எழுதி வை. இது குறைஞ்சிருக்குது, அப்ப அன்னைக்கு எழுதி வை. இப்படி ஒவ்வொரு தேதி போட்டு 365 நாள் ம். போட்டீங்கன்னா என்ன நடந்ததுன்னு இதுலயும் பதிவாயிரும். அதுல எப்படி ம். முன்னேற்றம்னு கண்டுபிடிச்சிடலாம். என்னது? முன்னேற்றம் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. அப்ப எங்கிட்ட காணொலியும் இருக்கு, ரெக்கார்டு இருக்கு. எடுத்து போடு. வேண்டாம் இப்படிதான் வந்துச்சு, சரியா போச்சா, அப்புறம் என்ன?
அப்புறம் எடுத்து மெடிக்கல் ரிப்போர்ட் எடு, அடுத்த மாசம் போய் எடு பாரு. ரைட். அப்புறம் பாரு, இப்படி 12 ரிப்போர்ட் எடு, சரியா போச்சு. 365 நாள் சரியா போச்சு, புரிஞ்சுதா? அப்புறம் உனக்கு சாவு எதுக்கு, நோவு எதுக்கு, என்னமோ பண்ணு போ, இவ்வளவுதான் கத்து கொடுத்தாச்சு. பண்ண அப்ப அவ சொன்னபடியே கேளு. முன்னாடி நீ சொல்லிக் கொடு, இல்லையா மாணவரா இருந்து எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணு. கொஞ்ச நாளைக்கு நீ என்ன பண்ற, சர்வீஸ் பண்ணு, இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குது கத்துக்கோன்னு சொல்லு. யாராவது கேட்ட திருப்பி விடு. இந்த சேவையும் பண்ணணும். ஏன்னா நீ மட்டும் தப்பிச்சா பத்தாது, எல்லாத்துக்கும் சொல்லணும். அப்ப எப்ப நீ உறுதியா நிக்கிற, அதுல 1 வருஷம் ஆகும். அதுல அதெல்லாம் 1 வருஷம் ஆகும். விளையாட்டு இல்ல, நின்று இப்பதானே இப்போ 1 மாசம் ஆயிருக்கு. ம். ஆ? எனக்கு பெங்களூர்லயே இன்னும் 10-12 பேர் இருக்காங்க. ஒருத்தரும் தகுதி இல்லை. என்ன ஒருத்தரும் தகுதி இல்ல. ஒருத்தருக்கும் தகுதி கிடையாது. நான் சொல்றேன்ல, அங்க 10-20 பேர் இருக்கு. ரெண்டே கடன் எல்லாம் என்னது. தண்டக்கடன். இப்ப நம்ம குழுவிலயும் இருக்கிறாங்க. நம்ம குழுவிலயே பாக்கிட்டு எல்லாம் பாப்பாங்க. என்னடா போட்டு வாங்குற, ஆமா பின்ன வாய மூடிட்டு கம்முன்னு இருந்தா. நான் வேணா நம்பர் தரேன், 10 ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நம்பர் தர்றேன், பேசி பாரு. ம். அந்த பக்கம் இந்த விஸ்வேஸ்வரய்ய சயின்ஸ் பூங்கா இருக்கு இல்லையா, இந்த இது சயின்ஸ், அங்க ஒரு நாள் எதுவும் போனீங்கன்னா இறங்கி அவன் போன் நம்பர் தரேன், பேசு. சரி. அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, அவரு ஜிவி சாமின்னு ஒருத்தர், பெரிய பணக்காரரு. அவர்கிட்ட நீ பேசு. ம். ஆள் ஒல்லியா இருப்பாரு. என்னது, ஒல்லியா. ஆமா 48 கிலோ தான் இருப்பாரு. ம். எப்பயுமே பேரிச்சை பழம் தான் வச்சிருப்பாரு. பேரிச்சை பழம் தான் பாக்கெட்ல, பேரிச்சை பழம் தவிர எதுவுமே இருக்காது. பேரிச்சை பழம் தவிர ம். இதுக்கு இன்னைக்கு மேல பேரிச்சை பாடி குறையாது. இதுக்கு மேல பாடி குறையாது இல்லையா சாமி? யாருக்கு நம்மளுக்கு அதான் நீங்க சொல்றீங்களா அது மாதிரி? யாருக்கு என்ன எனக்கே சார் குருவே. யாருக்கு எனக்கு என்ன குறையாது, என்ன கணக்கு இது? எனக்கு இன்னும் குறையுமா குறையாதான்னு கேள்வி கேட்ட ஒரு டவுட். அதுக்கு விஷம் இருக்கிற வரைக்கும் குறைஞ்சிட்டே போகும். அப்படிங்களா? சரி. மாத கணக்காகும் கரைஞ்சு நிக்கிறதுக்கு. மாத கணக்காகும். ஆமா, அது என்ன குறையும் குறையாது, யார் சொன்னா? இது வந்து குறைஞ்சிட்டே போய் நிக்கணும். என்னது, குறைஞ்சிட்டே போய் நிக்கணும். என்னைய பாக்குறீல்ல? பாத்துட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்களா ஒரு 48 கேஜின்னு, அது மாதிரி நம்மளுக்கு இப்படியே நிக்குமா குறையுமான்னு ஒரு கேள்வி கேட்டேங்க. ஆமா, அது எந்த அளவுக்கு விஷம் இருக்கு அந்த அளவுக்கு குறையும். இதுதான் ரிவர்ஸ்ல போகுது பின்னாடி. என்னது, ரிவர்ஸ் போகுது. ஆமா, அப்ப ரிவர்ஸ் போறது யாருக்கு தெரியும்? உலகத்துல யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும், அப்புறம் யாருக்கும் தெரியாது. சரி குருவே. ரிவர்ஸ்ல போகுது. எந்த அளவுக்கு தின்னு இருக்கு அந்த அளவுக்கு கரையும். என்னது, எந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கன்னா அந்த அளவுக்கு குறையும். 50 வருஷமா தின்னு இருக்கு இல்ல, தின்னு கொழுத்து இருக்குல்ல, அப்புறம் அந்த கொழுப்பு எல்லாம் கரையணும்ல. அது உண்மையான சதை, அதுதான் சொல்லும். உண்மையான சதை. அதுக்கு மேல அது இறங்காது. அதுக்கு மேல அது இறங்காது. அப்பதான் தீவிர பயிற்சி. இப்ப இது விளையாட்டு பயிற்சி, அப்புறம் தான் தீவிர பயிற்சி. என்னது, அதெல்லாம் வந்து தீவிரமா இருக்கும். தண்ணி தான் ஒரு நாளைக்கு தண்ணி 24 மணி நேரம் தண்ணியிலே போட சொல்லுவேன். அப்புறம் அது சரியா வந்துருச்சா, வரலையா, மறுபடியும் வந்து 12 மணி நேரம் கூட்டும்பேன். வாந்தி வர்றதுக்கு டக்குன்னு நிறுத்தி ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லுவேன், சைவ உணவு ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லுவேன். மாடி போடுற 24 மணி நேரம் போடுவேன். இப்படியே கவனிச்சுட்டே இருப்பேன். பிரச்சனை இருக்குதா, ரத்தத்தை செக் பண்ணி பாருங்க, அங்க நல்லா தான் இருக்குதா, அப்புறம் வாய் மட்டும் செய்ய போ, அங்க வச்சு அடைப்பேன். ரிப்போர்ட் நல்லா தான் இருக்குது, அப்புறம் என்ன செய்ய, புரியுதா? இப்படி எல்லாம் வளைச்சு எடுப்பேன். என்னது, வளைச்சு என்ன நோயை வெல்றதுன்னா இவன் அப்பன்னு விட்டு கிள்ளிக்கிறியா? அவன் இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்க எதையுமே நல்லது பண்ண முடியாது, சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிடணும். அவன் ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு மருந்து தின்னுட்டு இருக்கிறான். நீ எந்த செலவிலும் நல்லா இருக்கிறதுன்னு விளையாட்டான்னு கேக்குறேன். சரி குருவே. எந்த செலவுல நல்ல 10% செலவிலும் நல்லா ஆகணும்னா அப்ப இயற்கை வழியிலிருந்து போயாகணும். என்னது, இயற்கை. லைட்டே வேண்டாம்னா சூரிய வெளிச்சத்துக்கு வந்துடணும். லைட்டே வேண்டாம்னா சூரிய வெளிச்சத்துக்கு வந்துடணும். லைட்டே வேண்டாம்னா சூரிய வெளிச்சத்துக்கு வரணும். ஆமா, அந்த 12 மணி நேரத்துக்கு பயன்படுத்து. அதை விட்டு போட்டு எனக்கு உள்ள உட்காந்துட்டு லைட் வெளிச்சம் போட வேணும்னு சாத்தி விட்டு, இயற்கை அதெல்லாம் வராது. உனக்கு வெளிச்சம் வேணா வெளிச்சத்துக்கு தான் வந்தாகணும். வெளிச்சத்துக்கு வேணாலும் வெளிச்சத்துக்கு தான் வரணும். நீ வீட்டுக்கு வந்துட்டு காத்து வரணும், வீட்டுக்குள்ள வந்து வெளிச்சம் வரணும், வீட்டுக்கு வந்து சோறு வேணும் போடான்ட்டு போயிடும், களி தூணு துப்பிட்டு போயிடும். என்னது, போட பரதேசிட்டு போயிடும். நீ கொம்படான்னு கேட்க, நீ பெரிய முதல்ல நீ யாரா இருந்தா எனக்கு என்னடான்ற. என்னது, யாரா இருந்தா எனக்கு என்ன, ஒரே அமுத்து கொன்னே கூட எவ்வளவு பணக்காரன் நான் ஒன்னும் நாட்டமுடைய நோயின் முன்னாடி சரண்டர். எத்தனை சரண்டர். எத்தனை பேர் கதறானுக்கு பாருங்க, பணக்காரன் போறான். என்னது,
கதறாங்க. பெரிய பெரிய ஆஸ்பத்திரி பாரு, 5 கோடி 10 கோடி 10 லட்சம் 20 லட்சம் அப்படியே அப்படியே கட்டு கட்டு பணத்தை கத்தையா கட்டிட்டு பணமா வர்றானுங்க. என்னது கத்திய பென்ல கட்டுறாங்க, பணமா வெளியே வர்றாங்க. டன்னு கடை சும்மா பணம் அப்படிங்களா? 20 லட்சம் 50 லட்சம் 1 கோடி. என்னது ஆ, லட்சமா 10 லட்சம் 20. அடா சரி. இது ஒண்ணுமே இல்ல, வெறும் கீரையும் தண்ணியும் தான். என்னது கீரையும் தண்ணி தான். அவ்வளவுதான், சிம்பிள். அதெல்லாம் நாங்க கவலைப்படுறது இல்லை. இது இப்படித்தான் அது போகும். இதைத்தான். அப்படின்னு சக்தி எங்க இருந்து வருது? சக்தி வெளியிருந்து வரனாலதான் உன் நோய் நல்லா ஆகுது. நைட்ரஜன் அணுக்கள் வந்து புரோட்டீன் அணுக்களா மாறுது. நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. இது யாராவது அறிவாளியை கேட்டா மட்டும் சொல்லணும், முட்டாளுக்கு சொல்லக்கூடாது. இது யோக மார்க்கம். இது 2வது நியம யோக மார்க்கம். நியம யோக மார்க்கம், அவ்வளவுதான். குடும்பத்தார் செய்யக்கூடிய மார்க்கம். என்னது குடும்பத்தார் செய்யக்கூடிய மார்க்கம். குடும்பத்தை முடிச்சுக்கிட்டு எல்லாரும் நிறைவேறிட்டாங்க, எல்லாரும் தலைச்சம்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அடுத்தது சுத்தத்துக்கு போகணும். முதல் புள்ளதான் கணக்கு. அதுக்கப்புறம் 2வதுல கணக்கு இல்லை. அந்த முதல் புள்ளைகிட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு போதுமா படிச்சுட்டு சுத்தப்படுத்த போயிடணும். ஒரு 2 குழந்தைன்னு வச்சுக்க. முதல் குழந்தை கணக்கு பார்த்துட்டு முதல் குழந்தை கொடுத்துட்டு போறோம். அதுக்கு 25 வயசு ஆச்சு, 26 ஆச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்து போட்டு கணவன் மணி தனியா போயிடணும். எங்கேயாவது 5 சென்ட் வாங்கிட்டு அங்க போயிடணும். புரியுதா? தனிமையா இருந்துதான் வாழணும். என்னது தனிமையா இருந்து வாழணும். அதுதான் இயற்கை. அப்பதான் சக்தி நிறைய இறங்கும். அப்பதான் இன்னும் செலவு கம்மியாகும். இப்ப இன்னைக்குதான் தனிமையே கிடையாது. போன் எடுத்து பேசு. நீ யாரும் இந்த பார்த்ததே இப்ப பேசுறமே இல்லையா? ஆமாங்க. அப்புறம் இந்த அறிவு இருக்கிறப்ப இந்த இவ்வளவு அப்ப தூரத்தை குறைச்சிருச்சே இல்லையா? தூரத்தை குறைச்சிச்சு. உனக்கு எனக்கு 400 கிலோமீட்டர். எங்க 400 கிலோமீட்டர்? எதுக்கால உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்? என்னது நானு எதுக்கால உட்காந்து பேசுறேன். இப்ப பயம் போயிடுச்சே இல்லையா? நீ தினம் என்னை வந்து பார்க்கணும், மாசத்துக்கு ஒருக்க பார்க்கணும், 10 நாளைக்கு ஒருக்க பார்க்கணும். இதுக்கே வாரத்துக்கு உனக்கு 10,000 வேணும். என்னது 10,000? நீ வெறும் சின்ன தொகை கொடுத்து போட்டு இங்க இருந்து கத்துக்கிறீன்னா எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் இது. நானும் உனக்கு செலவு வைக்கல. நான் உனக்கு செலவு வைக்கல. இதே வாரம் ஆஸ்பத்திரிக்கு போறோம். எத்தனை பேர் இருக்கான் வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். கத்தையே கட்டிட்டு வரணும். 3 நாளைக்கு வரைக்கும் ரத்தம் சுத்தம் பண்ற எத்தனை பேர் இருக்கா? 3 நாளைக்கு ஒரு ரத்தம் சுத்தம் பத்தணும். என்னது 3 நாளைக்கு ஒரு ரத்தம் சுத்தம் பத்தணும். 3 நாள். ஆமாங்க. அது தெரியுமா? எந்த நோயும் தெரியுமில்ல? உப்பு நோய் தான். எத்தனை பேர் இருக்கு? எனக்கு தெரியும், நிறைய பேர் இருக்கானு. எல்லாமே காலோட வெள்ளை வெளியேறு இருக்கேன். மூஞ்சியில உப்பி போய் கால் வெள்ளை வெளியேறு இருப்பா. அப்ப நாத்தம் சகிக்காது. நாத்தம் சகிக்காது. பூரா கக்கூசு. அப்புறம் என்ன? வெளிக்கும் போக முடியாது, ஒண்ணுக்கும் போக முடியாது. மாவன தீந்தடா நீ. அவ்வளவுதான். அது பாருங்க, அறிவு கட்ட முண்டங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ரத்தத்தை மட்டும் சுத்தப்படுத்துவான். உள்ள இருக்கிற எந்த விஷயம் இப்போ அதுக்கு நீங்களே எடுத்துக்கங்க. நீங்க சோதனை பண்ணி பாக்குறீங்க, அதிகபட்சமா நல்லா இருக்குது. ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அதுல. ஏன்னா அதுல அறிவியல தெளிவா இருக்கு. இந்த வெள்ளைக்கார அறிவு, அந்த பிரிட்டிஷ்காரனுடைய அறிவியல தெளிவா இருக்கு. பிரிட்டிஷ்கார மருத்துவத்துல அது தெளிவா இருக்கு. பிரிட்டிஷ்கார மருத்துவத்துல தெளிவா இருக்குது. ஆனா நான் ஒத்துக்கலையே. நீ ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்ப்பா முரண்பாடு? என்ன இதுல முரண்பாடு வருது? வெள்ளைக்காரன் என்ன சொல்றான்? வெள்ளைக்காரன் அந்த பரதேசி சரிங்கிறான். என்னது வெள்ளைக்கார பரதேசி சரின்றான். ஆனா நாம ஒத்துக்கலையே. நீ ஒத்துக்கிறியாதைய? நீங்களே ஒத்துக்கலன்னு போது நாங்க என்ன சொல்றதுங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் கேட்க முடியும். அதுதான் விஷயங்கிறது. அப்ப என்ன? அப்ப மன திருப்தி வர்ற வரைக்கும் சோதனை பண்ணுவான். உனக்கு எப்ப மன திருப்தி வருதோ, எப்ப உடம்பு வந்து இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு சொல்லுதோ அதுதான் உண்மை. ஏன்னா இது மாறிட்டு இருக்குது. என்னது நேத்தான் பேசியது மாறி குண்டி. ஆமா, பழக்க வழக்கத்தை மாத்திரம் இயற்கையிலும் சக்தி எடுத்துக்கிறோம். சக்தி ஏன் சாவு வரல? இவ்வளவு உணவு பழக்கம் குறைச்சிருக்குமே, ஏன் சாவு வரல? சாவு வரணுன்றீங்களா? வராதுங்க. ஏன் வரலன்னு கேக்குறேன். எனக்கு ஏன் வரல? இந்த மாதிரி இந்த உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது ஏன் சாவு வர்றது இல்லைன்னு கேக்குறேன். அதுதான் கக்குசெல்லாம் வெளியே வந்துருச்சு. உடம்பு சுத்தமா இருக்குது. அதுல எந்த கொழுப்பு சக்தி இல்ல, ஆசிட் இல்ல. சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்குதுங்க. அதுதான் உயிர் வாழ. இது ஏன் யாருக்கும் தெரியல? சொன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்களே. ஆமா,
புரியுது இல்ல? அப்ப அவங்க யாரு? கீழ் மக்கள். என்னது? கீழ் மக்கள். நாம யாரு? மேல் மக்கள். பிறக்கிறப்ப சமம் தான், பிறக்கிறப்ப எல்லாரும் ஒண்ணுதான், பிறக்கிறப்ப. ஒண்ணுதான். ஆனா பழக்க வழக்கத்தை மாத்திக்கிறோமே இல்லையா? பழக்க வழக்கத்தை ஆமாங்க. மாத்திக்கிறோம். பழக்க வழக்கத்தை மாத்திட்டா சரியா போச்சு. பழையபடி நம்ம வயிற்றுக்குள்ள என்ன மாதிரி இருந்தோமோ அந்த மாதிரி திருப்பி கொண்டு போகுது. அது பழக்க வழக்கத்தை நீ பழக்க வழக்கத்தையும் விட்டுருக்க, எண்ணத்தை விட்டுருக்க. நீ ஒன்று வேற பழக்க எதுவும் வழக்கத்தை இல்லைங்க. விட்டுரு, சாப்பாட்டு பழக்கத்துக்கு மாத்தி இருக்க. வேற என்ன செஞ்சிருக்கிற? வேற என்ன செய்ய முடியாதுங்க. அதை செஞ்சாவே போதும், அதை செஞ்சாவே எல்லா ஞானம் வரும். என்னது? எல்லா ஞானமும் அது கிடைக்கும். மெல்ல மெல்ல உடனே வந்துருமா? நீ என்னன்னா அது பார்த்துக்கிட்டே இருக்குமா? அவன் எப்ப தப்பு பண்ணுவான், எப்ப மீறுவான், உன்னை ம், கமுத்துக்கிறதுக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான், உன்னை ம். ஏமாத்துறதுக்குன்னே பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னது? ஏமாத்துறதுக்கே பார்த்துட்டு இருக்கோம். பொண்டாட்டி வடிவில் வரும், புருஷன் வடிவில் வரும், பேரன் வடிவில் வரும், மாமன் வடிவில் வரும், ம். மச்சான் வடிவில் வரும், முதலாவது வடிவில் வரும். 1,00,000 வடிவில் வந்து உன்னை ஏமாத்தும். என்னது? 1,00,000 வடிவுல வந்து ஏமாத்தம். ஏமாத்தி பன்னிக்குட்டியோட சேர்த்து விட்டுரு. எதோட சேர்த்து விட்டுரு? பன்னிக்குட்டியார். சேர்த்து விட்டு நீ போயிருவேன். அப்படியே போக வேண்டியதுதான். ஆக அங்கதான், அங்க இடத்துல எப்படின்னா, தாமரை குளத்துல தாமரை இலை இருந்தாலும் அந்த ம். தண்ணி அது மேல படாமையே பாத்துக்கும். என்னது? பட்டால் அப்படியே தண்ணி படாது. பட்டால் அப்படியே பட்டா கூட அப்படியே பட்டு படாமல் இருக்கும். எப்படி? பட்டு படாமல் இருக்கும். அப்படித்தான் நம்ம இருக்கணும். எப்படி? பட்டும் படாமல் இருக்கணும். இருந்த மாதிரி இல்லாத மாதிரி. எப்படி? ம். இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் வாழணும். ஆமா. சரி, சிரிச்சுட்டே வணக்கம் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சிரிச்சுட்டே போட்டு வணக்கம் போட்டு போயினேக்கணும். அவ்வளவுதான். நீ என்ன வைத்தியரன்? நீ உனக்கு என்ன தெரியும் பாவம்? உனக்கு அறியாமல கேக்குற. நானும் எனக்கு இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன பெரிய அறிவாளி? எனக்கு இப்பதான் நானே இப்பதான் வண்டி பஞ்சர் போட கத்துருக்கிறேன். இப்பதான் ஸ்டேரிங் இப்பதான் பாத்துருக்கிறேன். அப்புறம் உட்கார்ற, அப்புறம் ஓட்டணும், வரணும். அப்புறம் ஒரு 2 மாசம் 3 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ட்ரைனிங் எடுத்தா தான் ஒரு சிறந்த டிரைவர்னு பேர் எடுக்க முடியும். இப்பதான் வண்டியே வாங்கி இருக்கிறேன். அதுக்குள்ள போய் இந்த கேள்வி. ஆனா இதுக்கே இந்த கதர்னா அப்ப என்ன எதுக்கு தெரியும் இப்படி பண்ணுதுன்னா, ஒரு 6 ம். மாசத்துக்கு இந்த மாதிரி கதறுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ம். திருப்பி உன்னைய பாக்குற எத்தனை பேர் இருப்பான்? அவ்வளவுதான். நீ தினம் புதுசா பார்க்க போற இல்ல. உனக்கு பழக்கப்பட்டாலும் ஒரு 100 பேர் இருப்பான். அப்புறம் அதுக்கு மேல இல்ல. அப்புறம் அவ்வளவுதான். எத்தனை தடவை கேட்பான்? ஒரு முறை கேட்பா, 2 முறை கேட்பா, அது மேல கேட்க மாட்டான். ஆமா, செத்து போனவனே மறக்கிற காலத்துல போய் உன எதுக்கு உனக்கு கேட்டவன் என்ன பண்ண போறான்? நீ அவனுக்கு சொல்லி வச்சு என்ன பண்ண போற? உங்கள்கிட்ட கேட்டு அவன் எது தெளிவும் வரப்போறது இல்ல. அவன் எப்படி அவங்ககிட்ட இருந்து எந்த அறிவும் உனக்கு வரப்போறது இல்ல. அவன் அப்ப அவங்ககிட்ட இருந்து எதையும் நீ வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவங்ககிட்ட இருந்து எதுவும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா, உங்ககிட்ட இருந்து அவன் தெரிஞ்சுக்கலாம தவிர உங்ககிட்ட இருந்து அவன் பணிவா வந்து கேட்டு எப்படி சாமி நல்லது பண்ற, நான் கொஞ்சம் கத்துக்கலான்னு இருக்கிறேன், அவன் கொஞ்சம் வழி சொல்லு, நாம உன்னை மாதிரி வந்து எனக்கு பணம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு சொல்லி கொடு, வழி கொடு, நானும் சிக்கி தவிக்கிற காலை விழுந்து கெஞ்சினான சொல்லலாம். உன்னை ஏத்து பேசிட்டு இருந்தா அவன்கிட்ட யாரா இருந்தாத்தே என்ன? அவங்களோட பேசுறதோட சும்மா இருந்துடலாம். அதனால என்னப்பா, நான் அவங்ககிட்ட பேசி புரிய வைக்க உனக்கு என்ன லாபம் கேக்குறேன்? வேஸ்ட். இப்ப நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்? உங்களோட பேசிட்டு இருக்கேன். எனக்கு தினம் எனக்கு கோபியில மட்டும் நான் இருக்கிற கோபியில கூட 10 லட்சம் குறைஞ்ச வச்சு 5 லட்சம் பேர் இருக்காங்க. அதுதான் எனக்கு வேலை. வீட்டு விட்டு கீழே கூட போக மாட்டேன். கீழே கூட போக மாட்டீங்க. எதுக்கு? அவங்க என்ன தெரியும் அவங்களுக்கு? திங்கவும் பேடவும் சொரிச்சிட்டு எல்லாம் நோயாளிதான் கொண்டு எங்க வீட்டை சுத்தி நோயாளிங்க தான். அத்தனை பேரும் நோயாளிங்க தான். என்னது? வீட்டை சுத்தி நோயாளிங்க தான். அப்புறம் அவங்ககிட்ட என்னென்ன தெரிஞ்சுக்கொள்ள முடியும்? தெரிஞ்சுக்காதுக்கு இருக்கிறதே பெட்ரு. இப்ப புரியுதா? அவங்க யாரும் இனியன் யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இனியன் யாருன்னு நல்லா தெரியும். அதனால யாருக்கிட்ட வர்றதும் இல்ல. ஆனா அவங்க யாரும் சொல்றதும் இல்ல. அப்ப யாரு கேட்கணும்? இப்போ செடிக்கு தண்ணி ஊத்துதுன்னு வச்சுக்கங்க. வளர்ற செடிக்கு தண்ணி ஊத்தலாம். வளர்ற செடிக்கு தண்ணி ஊத்தலாம். தண்ணி விட்டா அது வளரும். நீ வளராத செடிக்கு, காஞ்சு போன செடிக்கு எதுக்கடா தண்ணி ஊத்துற முண்டம்? பட்டு போன செடிக்கு எதுக்கு தண்ணி ஊத்துற? வேஸ்ட். அதுதான். அப்படித்தான் வள்ளுவர் அப்படிதான் சொல்லுவாரு. அந்த உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இருக்கிறவங்க கிட்ட நீ பேசினீன்னா புரிஞ்சுக்கோ. உணர்வே இல்லாம மரமண்டைகிட்ட பேசின இது வந்து புதுசு. இது புதுசு கிடையாது. இது பல ஆயிரம் ஆண்டா இருந்தது. இடையில 2000 இடைவெளி.
பல்லு விளக்குறீங்க இல்ல? வெளியே குளிச்சுட்டீங்களா? அப்ப எதுக்கு உள்ள விளக்குறீங்க? வெளியதான் குளிச்சாச்சுல, அப்ப என்ன வெங்காயத்துக்குள்ள குளுக்குறீங்க? அத கூட ஒரு 7-8 பேரை கேட்டேன் நானு. வெளியே குளிச்சாச்சு, அப்புறம் எதுக்கு உள்ள கழுவுற? எனக்கு அறிவு கட்டவன்னு கேட்க வேண்டியது. பல்லு விளக்கா தண்ணி குடிக்கிறதுலன்னாங்க. தொண்டைக்கீழ கழிஞ்சுக்குது, அது யாருப்பா எடுக்கிறதுன்னு கேட்டேன். அது எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டான். அதுதான் அங்க. அதே இதை நினைச்சுன்னு நீ இதை சாப்பிடு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு பல்லு விளக்கடான்னு சொன்னேன். அதுதான் அதேதான். அப்ப எல்லாம் பல்லு இது வரைக்கும் வளர்க்குறானுங்க. அதுக்கப்புறம் இது கீழே இருக்கிற 30 அடி இருக்கு. எத்தனை அடி? 30 அடி. 30 அடி சாதாரண விட்டேன்னா அது வரைக்கும் போகும். 30 அடி 7 மீட்டர் கிட்டது. 7 8 9 27 10 கிட்டத்தட்ட 9.5 மீட்டர் இருக்கு. 10 மீட்டர் இருக்கு. எத்தனை மீட்டரு? 10 மீட்டர். ஆமா. சிறுகுடல் வந்து 7.5, பெருகுடல் வந்து 1.5. 7.5 1.5 9 மீட்டர் இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட 9 மீட்டர். நாம வந்து சைவ பிராணி. நம்ம படக்கூடிய ஆண்டுக்கு முன்னாடி சைவ பிராணியா இருந்தா நம்ம மாறிட்டோம். என்ன இந்த மாறிட்டோம்? சைவ பிராணி அப்படி இருந்து மாறி மாறி. அதனாலதான் இந்த ஆட்டுக்கு பார்த்தா குடல் நீளமா இருக்கும். ஆட்டு குடல் பார்த்தா நீட்டா இருக்கும். நீட்டமா இருக்கும். அது போக நம்மளை விட பெருசு. அது 50 அடி இருக்கும். அப்ப அதுல இருந்து மாறினம் காட்டித்தான் நம்ம பல்லு பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையில இருக்கும். வரிசையில கீழே 16 மேல 16. ஏன்னா நம்ம சைவ அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடுறது. அப்படியே அரைச்சு அப்படி அரைச்சு சாப்பிடுறது முழுங்குறோம். அப்ப இது இருந்தே தெரியும். ஆனா நம்மளோட பல்லு, நம்ம அமைப்பு, வரிசை இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் சைவத்திற்காக படைக்கப்பட்டவங்க. ஆனால் பிறக்கும் பொழுது ஐசவியம் தான். பிறக்கும் பொழுது தாய்ப்பால் குடிக்கிறதே இல்லையா? ஆமாங்க. எல்லா விலங்குகளும் தாய்ப்பால் குடிக்கிறதே இல்லையா? ஆமா, குடிக்குது. ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் அது புல்லு மேய போயிருது. அது குறிப்பிட்டதுக்கு அப்புறம் ஆடு மாடு புல்லு மேய. அதுக்கப்புறம் தாய்ப்பால் அதுக்கு தேவையில்லை. தேவையில்லை. மானங்கட்ட நம்ம தான் என்ன பண்றான், தாய்ப்பாலை விட்டதுக்கு அப்புறம் நேர பேய்ப்பாலை குடிச்சிட்டு இருக்கிறான். முட்டாளுங்க, அறிவு கட்ட முட்டாளுங்க. அதாவது அந்த உணவை செரிக்கிற தன்மை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாலை செரிக்கிற தன்மை இயற்கையில் நமக்கு கிடையாது. என்னது? இயற்கையில இல்ல, அறிவியலாவே இல்ல. அறிவியல் பேசணும். இந்த இடத்துல அறிவியல் பேசணும். பால், இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய். இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய். திங்கிறது வேற, அது வேற. தின்னா வயிறு நொந்துட்டு கிடக்கும். செரிக்கவே முடியாதனால போற தின்னு போட்டு 10 முட்டை தின்னு போட்டு நீ அப்படியே இருந்து பாரு, என்ன நெளி வேணியமாவான நீ. இங்க ஓடுற வாக்கில 10 முட்டை தின்னு ஓடு வாக்கில மாரட போது செத்து போயிடுவான். ஏன்னா ஜீரணமாகறதுக்கே ஒரு நாள் ஆகும். ஜீரணமாகறதுக்கே ஒரு நாள் ஆகும். வெளிக்கு போறதுக்குள்ள அவ்வளவுதான். குசு விட்டானா பெங்களூரே நாரும். குசு விட்டானா பெங்களூரே நாரும். அப்புறம் என்னடா நீ ஆரோக்கியத்தை பத்தி பேசுற? அறிவு கட்ட முண்டோம். இது ஏன் இப்படி பேசுறேன்னா, உலக மக்களுக்கு போடுற செருப்படி. ஏன்னா நானும் அப்படி இருந்து வந்தவன் தான். நானும் அப்படி இருந்து வந்தவர் தான். பின்ன என்ன பிறக்கிறப்ப நான் கிளி என் பேரை பேச உத்தமனான்னு கேட்கறேன். நான் மட்டும் இனி நான் உத்தமனான்னு கேட்கறேன். புரியுதா? இல்ல கேட்டா எல்லாரும் பிறக்கிறப்ப அறிவாளியான்னு கேட்கறேன். போய் தான் கத்துக்கிறேன். நீ என்ன பிறக்கிறப்ப நீ கரண்டி பிடிச்சியா? இல்லங்க. பிறக்கிறப்ப வண்டி ஓட்டிட்டே வந்தியா? இல்ல. கீழே விழுந்து மேல வந்து மானம் மரியாதை போய் காலை பிடிச்சி கெஞ்சி வேலை கொடு கெட்டு பண்ணிக்கின்னு ஏதோ மேலே கீழே வந்து ஏதோ 4 பேர் வச்சு வேலை வாங்குற வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. இதுதான் இதெல்லாம் பழக்க வழக்கம். உண்டு ஒழுக்கம் பழக்கம் இருந்தாலும் நம்பி கொடுப்பான். அவன் கிடக்கிற கட்டட மேஸ்திரி அவன் பிராடுன்னு சொல்லிட்டா முடிஞ்சே போச்சு. எவனும் வேலையா தான் இருப்பான். அவர் தான் வாங்கிட்டு போனான்னு பழக்கம் வராது. அவன் தண்ணி போட்டு படுத்துக்குவான். அவன் நம்ப நேரம் கட்டடம் வீணா போச்சு 4 பேர் சொன்னாங்கன்னா அவங்க கதையே முடிஞ்சு போச்சு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மேஸ்திரியில முடிஞ்சாங்க கதை. தண்ணி போட்டு அந்த பிள்ளை வேலை பண்றது, தண்ணி போட்டு ஆணி அடிக்கிறது, அங்க அடிச்சு கையில் அடிச்சு கால் அடிச்சு கடைசி எல்லாம் உடச்சு நாசம் பண்ணி பாக்குற எத்தனை பேரு. அப்ப தண்ணி போட்டு அங்கேயே கிடக்கிறது, அங்கே கட்டடத்திலேயே கிடக்க வேண்டியது. அப்புறம் எப்படி இருக்க? இதெல்லாம் நடக்குதுங்க. நீ தப்பிச்சுட்ட. நீ ஒழுக்கமா இருந்துங்காட்டி ஏதோ கொஞ்சமா சொற்பமா போதும். சொற்பத்திலே வாழ்ந்து சொற்பத்திலே போகணும். அகலக்கால் வச்சுட்டு போய் என்ன பண்ண போற? நீ 10 கோடி சம்பாரிச்சு என்னத்தை கிழிக்க போற? நீ என்ன கிழிக்க போறது? என்ன நீ பெரிய வாழ்ந்துருவியான்னு கேக்குற? எதே அதான் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். எப்ப எளிமையா வாழ கற்றுக்கொள்கிறாயோ அப்பதான் இயற்கை இறங்கி வரும். நடந்து போய் கத்துக்கணும். என்னது?
நடந்து நடந்து போற இடத்துல நடந்து போயிட்டே இருக்கணும். என்ன ஆரோக்கியம் வந்துருச்சு இல்ல, ஆரோக்கியம் வரும் பாருங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தா நடந்தே போகணும், நடந்தே வரணும். அப்படி போனோம்னா ஒரு நாளைக்கு அப்படி போயிட்டு அப்படி சுத்திட்டு வரணும். அப்பதான் அடாடா நம்ம உடம்பு எப்படி எல்லாம் வருதுன்னு பாக்கணும். அப்பதான் இந்த உடம்பை பத்தி புரிதல் வரும். இப்ப டுர்னு போறது டுர்னு வர்றது அப்படி அப்படியே அப்பா பெரிய புடுங்கி மாதிரி தான் எல்லாருமே. என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, செருப்பு ஒரு சைக்கிள், அவ்வளவுதான். 25 வருஷம் சைக்கிள்லயே போயிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா? 30 வருஷம் சைக்கிள் தான். 30 வருஷம் கொண்ட வாங்கின சைக்கிள் தான் இன்னும் 30 வருஷம் கொண்ட வாங்கின சைக்கிள் இன்னும் ஓட்டிட்டு இருக்கிறேன். 30 சைக்கிள் வாங்கி 30 வருஷம் ஆச்சு. அதே சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். வருஷத்துக்கு அது எப்படி வருஷத்துக்கு அது ஒரு 1000 ரூபாய் செலவு வச்சிருது, மானம் கட்டுறது. அதுக்கு ஒரு 300 ரூபாய் செலவு பண்ணிடுது, 300-400 ரூபாய் செலவாயிடும். ஒண்ணு இல்லையாங்க, பிரேக் ரெடி பண்ண, செயின், பிரேக், செயின், டயர். ஆமா, எப்படி அது ஒரு 300 ரூபாய் ஆயிருது வருஷத்துக்கு. அப்புறம் ரெண்டாவது வண்டியே சைக்கிளே எடுக்கிறது இல்ல, ஏன்னா எங்கேயும் போறதுனால. மீறி காய்கறி கடைக்கு போ, அது 10 நாளைக்கு ஒருக்கா காய்கறி கடைக்கு போனதுதான். அதுவுமே அப்படியே அதான் சைக்கிள் அப்படியே நின்றுட்டே தான் இருக்கும். ஏன்னா படிக்க வேண்டியது, புதுசா கண்டுபிடிக்க வேண்டியது, இப்படியே தான் 25 வருஷம். அதனால பார்க்கிற யாருமே இல்ல பாக்குறீங்கல்ல, ஒரு சட்டம் கிட்ட இருந்தாலும் சொல்லுவேன், வகுப்பு எடுக்கிறப்ப ஒரு சத்தம் வரக்கூடாது, யாரும் ஓடியே போயிடும். என்னது ஓடி போயிடும். யாரும் இருக்க மாட்டாங்க. பேசன்னு ஆரம்பிச்சா எந்த சத்தம் வரக்கூடாது. டங்கு டெங்கு போறது, கிளவுறது எந்த சத்தம் வரக்கூடாது. என்னது டடாருங்கிறது, திடீருங்கிறது, டபக்குன்னு போறது, மிக்சி போறது, இதெல்லாம் கொன்னே ஓடுவோன்ற. என்னது கொண்டே போயிடுவேன். என்ன வேலை இல்லையா எல்லாத்துக்குமே? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு 20 நிமிஷம் வர்றான், எந்த நாள்ல இருந்து எந்த ஊர்லயே அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கவனை கூப்பிட்டு 20 நிமிஷம் பேசுறேன், எனக்கு தான் வேலை இல்லை, அவனுக்கு வேலை இல்லையான்னு கேட்பான். அவனுக்கு எல்லாம் மரியாதை கொடுப்பேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? சரி, நிறுத்திக்கலாம், நேரமாச்சு. சரியா? சரி வருவேன். காலையில என்ன சாப்பாடு? அந்த அந்த சொரியெல்லாம் என்னாச்சு? இடுப்புல சொரிய நனைச்சு எல்லாம் இருந்தா என்னாச்சு? அப்படியேதான் இருக்குதுங்க, ஒன்னும் ஜாஸ்தி தான் இருக்குது. ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஆகட்டும். எந்த அளவுக்கு சொரிசெல்லாம் வருதா? புள்ளி புள்ளியே வந்திருக்குதா? என்ன தெரியலங்க, நாளைக்குதான் பாக்கணும். சில இடத்துங்கள்ல நான் கீரைய அப்படியே ரத்தமே கசிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் வருது. பழைய அடிப்பட்ட இடத்துல எல்லாம் நமைச்சல் வருது, நகம்பட்டு அப்படியே ரத்தம் வர மாதிரி ஆகுது. வரட்டு அதெல்லாம் வரும். அப்ப உள்ளே இருக்கிறதுல வெளியே வருதுன்னு அர்த்தம். உள்ளே இருக்கிறது போறான் வெளியே வருது. 19ஆம் பாடத்தை திருப்பி படிச்சோம் இல்லையா? 19ஆம் பாடத்தை படிச்சியா? படிச்சுங்க, நேற்று 2 முறை பார்த்தேன். வீடியோவும் பார்த்தேன், புக்கும் பார்த்தேன்னு. என்ன சொல்ற அதுல? என்ன சொல்லுது அதுல? அதெல்லாம் இப்படித்தான் சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் கேக்குது. அது நோய் போல் காட்டி மறைந்து விடும். நோய் மாதிரி காட்டி, சீக்காளி மாதிரி காட்டி அது மறைந்து விடும். அப்பதான் என்ன பண்ணணும்? அப்பதான் உபவாசம் அதிகமா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ணணும்? உபவாசம் அதிகமா இருக்கும். அதுக்குதான் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பதான் அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு தான் இப்ப பயிற்சி நடந்துட்டு இருக்குது. வெளிக்கும் போயாகணும், தொண்டைக்குள்ள இருக்கிற விஷத்தை இறக்கியும் ஆகணும். இன்னைக்கு போற அந்த மிட்டாய் சாப்பிட்டு எப்படி நல்லா இருந்துச்சா? புரண்ட நல்லா. அதேதான், வயிறு குப்புன்னு இருக்குமே, சாப்பிடணும்னு அவசியமே வராது. இல்லங்க, அது என்ன ஆச்சுன்னா ரீசர்ச் போகும்போது ரொம்ப ஹீட் ஆகுது. ஹீட் ஆச்சு, எரிச்சல் மாதிரி ஆயிடுச்சு. தின்னால அவ்வளவு தெரியாது. 2 முறை ரீசர்ச் பண்ணப்ப அப்படியே சூடாச்சு. தண்ணி பத்தல, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ. அதெல்லாம் நல்லதுதான். அது தண்ணி நம்ம 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அது என்ன செய்யணுமோ அந்த 50 ml போட்டே இருக்கிறேன். சரி பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அந்த எரிச்சல் வருது, உள்ள உப்பு இருக்குன்னு அர்த்தம். உப்பை வெளியே கொண்டு போகுதுன்னு அர்த்தம். உப்பை வெளியே கொண்டு போகுதுன்னு உப்பு அதிகமா இருக்குதா வெளியே போகும். எரிச்சல் வந்து உப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். என்னது உப்பு அதிகமாக்குதுன்றது. உப்பு வெளியே எடுக்கிறது முயற்சி பண்ணுது. தண்ணி குடிச்சீங்கன்னா சரியா போச்சு. தண்ணி குடிச்சீங்கன்னா சரியா போடும். அவ்வளவுதான். சரிங்க. என்ன அப்ப உள்ள எரிச்சல் வந்து உள்ள உப்பு இருக்குன்னு அர்த்தம். என்னது எரிச்சல் தான் வந்துச்சுங்க. சிறுநீர் பரப்பு எரிஞ்சுதா? ஆமாங்க. இல்ல வெளிக்கு போறப்ப எரிஞ்சுதா, சிறுநீர் வரப்ப எரிஞ்சுதா? ஒண்ணுக்கு போற சிறுநீர் ஒண்ணுக்கு போறப்பதான். இன்னும் விஷம் இருக்குன்னு அர்த்தம். அந்த விஷம் இருக்கு 1 வருஷத்துக்கு வரும். என்னது 1 வருஷம் ஆகும், குறைஞ்சது 6 மாசம் ஆகும். என்னது 6 மாசம் ஆகும். நீ செக் பண்ணி பாரு. நேத்து உப்பு இருக்குன்னு சொன்னே இல்லையா ஒருத்தன்? கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்குன்னு சொன்னே இல்லையா? அதை அப்சர்வ் பண்ணலங்க, பாக்கணும், செக் பண்ணி பாக்குறேன். அது இருந்தா எனக்கு சொன்னான்ல, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடுதலா கூட ஒருத்தன் சொன்னான்னு சொன்னே இல்லையா?
ரத்தம் இதுக்கு தண்ணி கம்மியாக்குதுன்னு சொன்னது. ஆனா உப்பா இதான்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தண்ணி குறைவா இருந்தா உப்பு அதிகமா இருக்கு. அதேதான். தண்ணி குறைவா இருந்தா உப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே. அது அவன் சொல்றது கரெக்ட் தான். எந்த பிரச்சனை மயக்கம் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. சரி. ஆனா அவன் பார்வை என்ன இருக்குது? அவன் பார்வை என்ன சொல்றா? உனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலைங்கிற. நீ நல்லா தான் இருக்கிற. அவன் என்ன சொல்றான்? உப்பு என்னையா அது? நான் நல்லா இருக்கிறேன். என்னது? தண்ணி ஜாஸ்தியா குடின்னு சொல்றான். ஆனா நான் நல்லா இருக்கிறப்ப எதுக்கு தண்ணி குடிக்கணும்? ஏற்கனவே ரேடியேட்டர் தேவையான தண்ணி இருக்கு. தண்ணி ஓடிட்டு இருக்குது. நீ ரிசல்ட் எடுத்து பார்த்துட்டு தண்ணி ரேடியேட்டர் தண்ணி இல்லைன்னு சொன்னா தண்ணி ரேடியேட்டர் வண்டி ஓடிட்டு இருக்குதுடா. முண்டம் வண்டி ஓடிட்டு இருக்குது. ஒழுங்கா ஓடிட்டு இருக்குது. என்னது? ரேடியேட்டர் தண்ணி ஓடுனுக்குது கரெக்டா. ஆமா. நீ இல்லைங்க ஒழுங்கா வண்டி மலை மேலே போய் கீழே வந்துகிட்டு இருக்குதா மரம் மட்டும் நீ ரிப்போர்ட் வச்சுட்டு பேசிட்டு இருக்க. அங்கதான் தப்பு நடக்குது. அது அவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். என்னது? தெரியல. இப்ப நீ என்ன செய்யற? இப்ப எரிச்சல் வருதா? கொஞ்சம் இப்ப போடு. நான் தண்ணியே போடு. சாயங்காலம் வரைக்கும் தண்ணியே போடு. சரியா போயிடும். சரிங்க. அப்ப அதை விட்டுரு. எதை விட்டுரு? அந்த உருண்டை வச்சுக்க. வெறும் பேரிச்சி பழத்தை போட்டு போடு. சரிங்க. ஓகேங்க. வெறும் பேரிச்சி பழத்தை போட்டு தண்ணி விடு. பாக்கலாம். காலையில எந்திரிச்சுக்க. அதுல ஒரு நாளைக்கு பேரிச்சி பழத்துல ஓட்டு. பின்ன காலையில இருந்து ஒரே ஒரு மாம்பழம் தான் சாப்பிடு. ஒரே ஒரு மாம்பழம். இதைச்சோடு மாம்பழம். அவ்வளவுதான். காலை சும்மாதான் ஓடிட்டு இருக்கிற. ஒண்ணும் ஆகாது. பசியை கட்டுப்படுத்துற கடவுள் உள்ள வருவான்னு கடவுளுங்கிறது இயற்கை. அது கடவுளுங்கிறது ஒரு புடலங்காயும் கிடையாது. அங்க என்ன கொம்பு வச்சு உட்காந்துருக்கான்னு கேட்க. நம்மள நம்ம தான் பெரிய புடுங்கியான்னு கேட்கற. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உடம்பே மாறிக்கு. என்னது? உடம்பே மாறிக்கும். அப்படி என்ன? ஏன்னா உடம்பு கடவுளுங்கிறான். என்னது? உடம்பு கடவுள் என்றோம். அப்படின்னு தமிழ் சொல்லுது. என்ன கடவுளை நம்ம உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருப்ப. உன்னை ஸ்பெஷலா உள்ள போதுமான்னு கேக்குறேன். என்னது கேக்குறேன்? ஸ்பெஷலா என்ன? அதான சுத்தமான காற்று இருக்கும்போது அது உள்ள போயிடுதுன்றீங்க. அதேதான். இதுக்கு வேற கடவுள் வேற வரணுமா? அது இனி நான் அப்படியே பெரிய நம்ம புடுங்கி பிறகு நாம தான் உலகத்தை காப்பாத்துறமாச்சே. நம்மள அப்படியே வந்து கடவுள் பாக்குற ஒரு அளவும் கிடையாது. நம்ம உடம்புதான் எல்லாமே. என்னது? எல்லா கடவுளும் எல்லாம் நம்ம உடம்பே தான். ஆமா. ஆத்மாவும் ரெண்டு. அப்படிவா நீ அதை விட்டு போய் கடவுள் ஒருவர் கத்திரிக்கா இல்ல புராணத்துல புடுங்குன்னு புடுங்கி இருக்கான். புராணத்துல புழுகுன்னு புளிட்டு இருக்க. ஆமா. கேக்கறம் கேனையில இருந்தா கேப்பில நெய் வெடிதுமா. கேக்கறம் கேனையில இருந்தா கேப்பில நெய் வெடிது. ஆமா. மொத்த பூரா என்ன சொல்ல? மொத்தைக்கு நெய்க்குன்னு சொல்லிருக்கீங்க. நெய்க்கு துப்பா. ஆமா. மொத்த பூரா நெய்யா மாறுதுமா. துப்பா என்ன? மொத்த பூரா துப்பா மாறுதுன்னா டே காது குத்திர கேட்கிறேன். மொத்தையும் கூட துப்பாவா மாறும். சரியா? சரி. நாளைக்கு காலையில் பார்க்கலாம். சரிங்க. ஓகே குரு.